இன்னைக்கு ப்ரான் தொக்கு பண்ண போகிறோம். ப்ரான், கோதுமை மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, வரமிளகாய், ஜீரகம், கொத்தமல்லி, மல்லித்தழை, கருவேப்பிலை, எவ்ரிதிங் இஸ் ரெடி. இப்போ அப்படியே எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு பண்ணுறேன். கொஞ்சம் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சுட வச்சுட்ருக்கேன். வரமல்லி ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இவ்வளோ போட்டால் போதில் இது மாதிரி போட்டால் காரம் அதிகமாகிடும். 1 ஸ்பூன் கருவேப்பிலை போட்டுருக்கு. இஞ்சி, பேஸ்ட் நல்லா நல்லா வதக்கணும். 4 பச்சை மிளகா போட்டுருக்கோம். உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டாச்சு. ஓரளவு வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு ஒரு முக்கால்வாசி குக்கான பிறகு அப்படியே தக்காளி போட்டுக்கலாம். அப்டேட் பண்ணிக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன். இந்தளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியில் தான் பொருள்லாம் வேகும். வெஜிடபிள்ஸ், இந்த மிளகாலாம் அதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு அடி பிடிக்காமல் வேகணும். அதுக்கு தேங்காய் கொஞ்சம் கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. ஒரு 6 பிறகு மிக்சியில் போட்டு ஒரு கப்பில் எடுத்துக்கோம். அதில் வச்சுட்டோம். சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இதாக தேங்காய் நெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறீங்களா? தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய்மா? ஆனால் எனக்கு நல்லெண்ணெய் மட்டும் டாப்பிங்க்கு ஓகேவா இருக்கு. கொஞ்சம் போடலாம். கொஞ்சம் போடணும். கடுகு 1/2 டீஸ்பூன், கருவேப்பிலையா இருக்குது. கருவேப்பிலை, கடுகு, சோம்பு போட்டாச்சுல. நல்ல வாசனை இருக்கு பாரு இந்த அரோமாவில். நம்ம கருவேப்பிலை இன்னும் கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்க்குறேன். கருவேப்பிலை போடுறேன். அடுப்பு முடிஞ்ச அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த மிளகாலாம் கொஞ்சம் கருப்பாயிடுச்சுன்னா ஃப்ளேவர் பார்க்க டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் போடலாம், இல்லை ஒரு ஸ்பூன் கூட போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ தான் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போடுற வரைக்கும் நல்லா இது பண்ணிக்குவோம். அரைக்கிறது இப்போ போட்டது எல்லாமே இன்னும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூள்,
கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாமா? இப்போ இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா யூஸ் போடுறோம். நல்லா இந்த மசாலாவும் அரைச்சி வச்சுருக்க விழுது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 2 கொதி வந்ததுக்கப்புறம் ப்ரானை போடலாம். ஏன்னா ஆரம்பத்தில் ப்ரானை போட்டு நம்ம கொதிக்க வச்சோன்னா ப்ரான் ரொம்ப வெந்து ரப்பர் மாதிரி ஆகிடும். இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா நல்லா கொஞ்சம் வெந்து எண்ணெய் விட ஆரம்பிக்குது. எண்ணெய் விட்ட பிறகு நம்ம இறாலை போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம ப்ரான் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தான் அந்த ப்ரான். போட்டாச்சு. இது அப்படியே மசாலாவில் ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியதான். மசாலாக்குள்ளே புதைஞ்சிருங்க எல்லோரும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா எண்ணெயும் விடுது. கிரேவி நல்லா கலராக இருக்குது. கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குது. உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. திஸ் இஸ் ஃபார் சப்பாத்தி அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரெண்டுலேயுமே ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வச்சுன்னு ஃபீட்பேக் சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஹைப்பர் போட்டு நல்லா க்ளீனாக உழைச்சி விட்டுட்டு அடுத்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு நல்லா அந்த ஸ்டீமில் வேக ஆரம்பிக்குது. அதுலேருந்து ஆவி விடுது. அது அப்படியே தண்ணி திரும்ப அதுக்குள்ளே போயிடுது. 1 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி பண்ணிட்டு ஒரு 4 நிமிஷம் திறந்து வச்சிடலாம். நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த சின்ன சின்ன பிளாக் பார்ட்டிகிள்ஸ் கிடக்குது. அது எல்லாமே பார்த்தா பெப்பர்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்குது, டேஸ்டியாகவும் இருக்குது. கொஞ்சம் இதை அரோமேட்டிக்காக ஆக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சோண்டு மல்லித்தழை மட்டும் போடலாம். வெளியெல்லாம் பறக்குது. ஃபினிஷ். அந்த வேலை முடிஞ்சது. அப்படியே டேஸ்ட் பண்ணி பாரு எப்படி இருக்கு. எக்ஸலண்டாக இருக்குங்க.